மேலறை தியானம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் அருட்சகோதரி கொன்வியன்சா டெல் செனோர், கொலோன், ஹொண்டுரஸ். தலைப்பு: வாழ்வு தரும் ஆவியானவர். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஏசாயா 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். 2 மாதங்களுக்கு முன் கோவிட்-19 நோயினால் பீடிக்கப்பட்டேன். இன்னும் அதன் தாக்கம் மாறவில்லை. நேற்று சில நிமிடங்களுக்கு ஒருமுறைதான் ஆழமாக சுவாசிக்கவும் சிறிது தூரம் கூட நடக்கவும் கூடியதாக இருந்தது. ஆனால் ஆரம்ப நாட்களில் சுவாசிக்க முடியாமல் நெஞ்சு இறுக்கமாக இருந்தது. தரித்து நின்று ஆறுதலாக நடந்தேன். முன்பு இருந்ததிலும் பார்க்க இப்போ வேதனை குறைவு. இன்று சற்று சுகமாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். எபிரேய, கிரேக்க மொழிகளில் காற்று, சுவாசம் அல்லது ஆவி என்று அர்த்தம் தரும் சொற்களான ரூவா, நியூமா என்பவை உபயோகிக்கப்பட்டுள்ளன. வாழ்வதற்கு காற்று முக்கியமானது போல கடவுளின் ஆவியும் எமது வாழ்விற்கு தேவை. சில சமயங்களில் கடவுள் விரும்புவது போல நான் வாழ்வதற்கு போராட வேண்டியதாக இருக்கின்றது. சந்தோஷம், பொறுமை, சமாதானம், தயவு போன்ற ஆவியின் கனிகளை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எனது வாழ்வில் வெளிப்படையாக காணவில்லை. கஷ்டப்பட்டு சுவாசிக்கும் போது ஏற்படும் வேதனையை குறைப்பதற்கு சிறிது ஆறி இருக்க வேண்டும். அதை போலவே எனக்கு எரிச்சல், சுயநலம், தனிமை ஆகிய உணர்வுகள் ஏற்படும் நேரங்களில் சிறிது நேரம் வேலைகளிலிருந்து ஓய்வெடுத்து என்னை ஆதரிக்கும் கடவுளுடன் நேரம் செலவு செய்து புத்துயிர் பெற்றுக்கொள்வேன். ஜெபம். நிறைவாழ்வு தருகின்ற கடவுளே, சுவாசம், ஆவி என்னும் கொடைகள் மூலம் எம்மை முழுமையாக்குவதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் ஆவி எனக்கு வாழ்வை தருகிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.